இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆனா விடுதலை என்பது ஒரு சிறையிலிருந்து இன்னொரு சிறைக்கு மாற்றுவதாக அமைந்து விட்டது. அனுப்ப போகிற நேரத்தில் தாயை மறுநாள் பார்க்க போகிறார், 30 ஆண்டு காத்திருந்த தாயினுடைய முகத்தை பார்க்க போகிறார் என்ற நிலையில் அவர் இறந்து விட்டார். பெரிய சோகம். அவர்களுக்கான ஒரு கேள்வியாகவும் நாம் இந்த இடத்துல கேட்க வேண்டிய ஒரு கடப்பாட்டில் இருக்கிறோம். இது யாருடைய மெத்தன போக்கு? இது மெத்தன போக்கு என்பது சரியில்லை. உண்மை என்னன்னா இது ஆதிக்க போக்கு. இந்திய அரசை பொறுத்தவரை இலக்கியவாதி அப்படின்னு சொல்றார்களே, நீங்க நல்ல இலக்கிய நல்ல எழுத்தாளர், நிறைய எழுதியிருக்கார். அரசே வன்சவிதான் நின்சவி, விடுதலைக்கு ஏங்கி யாம் பாடும் பாடல் உன்னை எட்டவில்லையா. விதைகளுக்கு பின்னில் இருக்கிற மிக ஆழமான அரசினுடைய அந்த கேளா மௌனமும் இத பத்தி எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் ஒரு நீண்ட சிறை அறிவு பெற்றவன். சிறையில இருந்தோம் 15 ஆண்டு தான். ஆனா இவங்க எல்லாம் என்ன போல இன்னொரு மடங்கு 2 மடங்கு சிறையில் இருந்திருக்கிறாங்க. அந்த சிறை முகாமில் யாரை வைக்கிறது இல்லைன்னெல்லாம் ஒரு மாநில அரசு, அதனுடைய அமைச்சரவை, அதனுடைய அமைச்சர்கள், அரசியல் தலைமை முடிவெடுப்பதற்கு பதில் கேடு கெட்ட கியூ பிரான்ச் போலீஸ் முடிவெடுக்கும். கியூ பிரான்ச் போலீஸுக்கு யார் உத்தரவு போடுற தெரியுங்களா? இலங்கையினுடைய உளவுத்துறை. இரவு சாந்தன் இறந்திருந்தா விடியறதுக்குள்ள மிச்ச பேரை அரசு விடுதலை பண்ணி, அதுதான் செயல்படுகிற அரசினுடைய அடையாளம். இன்னமும் பரிசீலனை பண்ணிக்கிட்டு ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இவங்களை அயல்நாட்டு குடிகள் என்பதற்காக அடைச்சி வச்சிருக்காங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கே வெட்கப்பட வேண்டிய ஒரு செய்தி இல்லையா? இது தமிழ்நாட்டுல ஈழத்தமிழரா பிறந்தது ஒரு குற்றமா அப்படின்னு ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுது இல்லையா? இப்பயாவது அரசு விழித்து கொண்டு செயல்படும். வேறு சாக்கு போக்கு சொல்லாமல் இவர்கள் அனைவரையும் விடுதலை செய்யணும். எங்க போக விரும்புறாங்களோ அங்க அனுப்புங்க. ஒண்ணுமே எங்கேயுமே போகிறதுக்கு இடம் இல்லைன்னா தமிழ்நாட்டில் நாங்கள்லாம் சேர்ந்து அவங்கள பாதுகாக்க, அதுல ஒன்றும் ஒரு பெரிய ஒரு சுமை இல்லை. எங்க குடும்பத்துல நாங்க இணைத்து கொள்றோம். எந்த குடும்பத்து அது மாதிரி 100 குடும்பங்களாவது கிடைக்கும். உலகமெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழுறவுகளுக்கு வணக்கம். கனதியான இந்த பொழுது நிச்சயமாக ஒரு விடுதலைக்கு பிறகும் தாயகம் செல்வதற்காக காத்திருந்த திரு சாந்தன் அவர்களினுடைய இறப்பு செய்தி அப்படி என்பது உலக தமிழர்களுக்கு மிகவும் துயரமான ஒரு விஷயம்தான். அதாவது விடுதலைக்கு பின்னரும் 2 வருடங்கள் காத்திருப்புக்கு பிறகு இவருடைய இறப்பு அப்படிங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க ஐயா? மிகக்கூடிய ஒரு நிகழ்வு. ஒரு இளைஞன், குற்றமற்ற ஒரு இளைஞன், ஒரு பொய் வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு பிறகு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு உயிரை காப்பாற்றி அந்த தனியாக மாற்றப்பட்டு மொத்தத்தில் 30 ஆண்டுகள் சிறையில் இருந்த பிறகு இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் அவரை விடுதலை செய்தது. ஆனா விடுதலை என்பது ஒரு சிறையிலிருந்து இன்னொரு சிறைக்கு மாற்றுவதாக அமைந்து விட்டது. அவர் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டார். ஆனால் சிறை முகாமில் அடைத்து வைக்கப்பட்டார். கொஞ்ச நெஞ்ச நாட்கள் அல்ல. இப்படி ஆண்டு கணக்கில் கிட்டத்தட்ட 32 ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டில் சிறை வைக்கப்பட்டு கடைசியா நீண்ட சட்ட போராட்டங்களுக்கு பிறகு அவரை இலங்கைக்கு அனுப்புவது என்று அரசு ஒப்புக்கொண்டு, அனுப்ப போகிற நேரத்தில் தாயை மறுநாள் பார்க்க போகிறார், 30 ஆண்டு காத்திருந்த தாயினுடைய முகத்தை பார்க்க போகிறார் என்ற நிலையில் அவர் இறந்து விட்டார். பெரிய சோகம் இது. இவர் எதற்காக விடுதலை செய்த பிறகும், நீதிமன்றம், நாட்டினுடைய தலைமை நீதிமன்றம் விடுதலை செய்த பிறகும் எதற்கு ஒரு சிறப்பு முகாமிலை கொண்டு போய் அடைத்து வைத்திருக்க வேண்டும்? தவறு என்று பலரும் சுட்டிக்காட்டியும் அரசு கேட்கவில்லை. இது ஒரு மெத்தன போக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளாமா? இது யாருடைய மெத்தன போக்கு? அது மத்திய அரசினுடைய மெத்தன போக்கா அல்லது தமிழக அரசினுடைய மெத்தன போக்கா? யாரை இந்த இடத்துல கேள்வி கேட்கிற ஒரு கணத்துல இருக்கிறோம். ஏன்னா திரு சாந்தன் அவர்களை தாண்டி இன்னும் இருக்கிறார்கள். இன்னும் இதே மாதிரி சிறை கொட்டடியில் விடுதலையானதுக்கு பிறகும் இருந்து கொண்டிருக்கும் அவர்களுக்கான ஒரு கேள்வியாகவும் நாம் இந்த இடத்துல கேட்க வேண்டிய ஒரு கடப்பாட்டுல இருக்கிறோம். இது யாருடைய மெத்தன போக்கு? இது மெத்தன போக்கு என்பது சரியில்லை. உண்மை என்னன்னா இது ஆதிக்க போக்கு. இந்திய அரசை பொறுத்தவரை நீங்க மறந்துடாதீங்க, ஒன்றிய அரசு
இவர்களுக்கு தூக்கு தண்டனை குறைக்கப்பட்ட போது, உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்ட போது அதை எதிர்த்து மீளாய்வு விண்ணப்பம் தாக்கல் செய்தார்கள். அதாவது தூக்குதல் போடணும்னு கேட்கிறாங்க, இவங்களை விடக்கூடாது என்று கேட்கிறாங்க. அப்ப காங்கிரஸ் அரசு 2014 அதை உச்ச நீதிமன்றம் நிராகரிச்சிருச்சு. சரி, மீண்டும் ஒரு புதிய அரசாங்கம் வருது நரேந்திர மோடி தலைமையில. இவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அதே வழக்கில் கியூரேட்டிவ் பெட்டிஷன் போட்டாங்க. தப்பு நடந்துருச்சு, எனவே இவர்களை தூக்கில் தான் போடணும், தண்டனை குறைப்பு வழங்கக்கூடாது. அதையும் உச்ச நீதிமன்றம் நிராகரிச்சிருச்சு. அதற்கு பிறகு பேரறிவாளனும் வழக்கறிஞர்களும் தொடர்ந்து நடத்திய சட்ட போராட்டத்தில் இவர்களை விடக்கூடாது என்றுதான் கடைசி வரை இந்திய அரசு வாதிட்டது. அதாவது அறிவை விடுதலை காங்கிரஸ் அரசுக்கும் பாஜக அரசுக்கும் இந்த விடுதலை தொடர்பில் எந்த இம்மியளவும் எந்த கிடையாது அப்படின்னு சொல்ல மாற்றமே இல்லை. அது மட்டும் இல்ல, விடுதலை செய்யலாமா வேண்டாமாங்கிறது அப்புறம். முதல்ல இவர்களை தூக்கில் போட வேண்டும் என்றுதான் 2 அரசுமே கருதின. அதுல வித்தியாசமே வரல. சரி, விடுதலை செய்ய போகும்போது இப்ப இருக்கிற இந்த மத்திய அரசு விடுதலை செய்யக்கூடாதுன்னு வாதிட்டுச்சு. எத்தனையோ வழிகள்ல இதை முதல்ல கவர்னர் மூலமா செஞ்சு பார்த்தாங்க, ஆளுநர் மூலமா செஞ்சு பார்த்தாங்க. ஆளுநர் வருஷக்கணக்கில் அவங்களுடைய மனுக்களை, அது மாநில அரசு பரிந்துரை செய்த பிறகும் விடுதலை செய்ய மறுத்து வைத்திருந்தார். உச்ச நீதிமன்றம் முதல்ல என்ன செஞ்சிச்சு? ஆளுநர் இப்படி செய்யறதுக்கு அதிகாரம் இல்லை, மாநில அரசு முடிவை ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி பார்த்துச்சு. கேட்கல. அதற்கு பிறகும் அந்த ஆளுநர் சண்டித்தனம் செய்தார். நான் கூட எழுதினேன், ஒன்னு விடுதலை ஆணையில சைன் பண்ணுங்க, இல்லைன்னா ரிசைன் பண்ணுங்க, சைன் ஆர் ரிசைன் என்று எழுதினேன். அதற்கு பிறகு அந்த ஒருவருக்கு அது விடுதலை பேரறிவாளனுக்கு கிடைத்தது. அதே வழக்கு, அதே போன்ற குற்றச்சாட்டுகள், அதே போன்ற சிக்கல்கள். அப்ப இயல்பா மிச்ச பேர் 6 பேரையும் விடுதலை பண்ணியிருக்கணும். ஆனா என்ன பண்ணாங்க? அது அறிவை மட்டும் விடுதலை பண்ணி மிச்ச பேரை விடுதலை பண்ணாம வச்சிருந்தாங்க. மீண்டும் உச்ச நீதிமன்றத்தை அணுகி, உச்ச நீதிமன்றம் ஆளுநர் இப்பயும் தப்பு செய்கிறார், ஏற்கனவே அறிவை விடுதலை செய்தது போல இவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும். நீங்க சொல்லி பார்த்தாங்க, எதுக்குமே கேட்கல. மைய அரசும் கேட்கல, அதுவும் கேட்கல, இந்த ஆளுநரும் கேட்கல. அப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னா, அவர்கள் நேரடியாக தங்களுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி இவர்களை விடுதலை செய்தார். இப்படி இவர்களை விடுதலை செய்த பிறகு ஒரு பிரச்சனையை எழுப்புறாங்க. இதுல இலங்கை குடிமக்கள், இந்திய குடிமக்கள்னு பிரிக்கிறாங்க. அப்ப நளினியையும் அருப்புக்கோட்டை ரவியையும் விடுதலை பண்ணியாச்சு. மிச்சம் இவங்களை என்ன பண்ணாங்கன்னா, அந்த 4 பேரையும் கொண்டு போய் முகாம்ல அடைத்து வைத்தாங்க. அப்ப அறிவு, ரவி, நளினி விடுதலை, மிச்ச 4 பேரு முகாம்ல அடைச்சு வச்சாங்க. ஏன் இவங்க இலங்கை அப்ப நான் என்ன கேட்டேன்? இவர்களை முதலாக உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு வழக்கு நடத்தி 26 பேர்ல 19 பேரை விடுதலை செஞ்சாங்கல்ல. அந்த 26 பேர்ல 13 பேர் இலங்கை குடிமக்கள், 13 பேர் இந்திய குடிமக்கள். அதுக்காக உச்ச நீதிமன்றம் இலங்கை குடிமக்களை விட மாட்டோம், இந்திய குடிமக்களை விடுவோம்லாம் சொல்லல. இதுல வித்தியாசமே கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். நீதிமன்றத்தின் பார்வையில ரெண்டுமே என்ன வழக்கோ அதுதான், என்ன குற்றச்சாட்டோ அதுதான். அப்ப என்ன பண்ணாங்க? அந்த மிச்சம் இருக்கிற 19 பேர், ஒரு சிலர் இங்க இருக்கிற முகாம்கள்ல வைக்கப்பட்டாங்க, ஒரு சிலர் அவங்களே அனுமதி வாங்கி கொண்டு வெளிநாடுகளுக்கு போயிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அவங்க யாரும் சிறை முகாம்ல இல்லை. அதே மாதிரிதானே இவங்களுக்கும். நீங்க அதிகம் போனா 1 வாரம் 10 நாள் இந்த ஆவணங்களை அணியப்படுத்த தேவைப்பட்டிருக்கலாம். அவங்களுக்கு பாஸ்போர்ட் வேணுமா பாஸ்போர்ட் வாங்கலாம், விசா வேணுமா வாங்கலாம், வெளிநாட்டு டிக்கெட் வாங்கணுமா வாங்கலாம். அதுவும் தாயகத்துக்கே திரும்பி போறோம்னு சாந்தன் கேட்டார். எனக்கு சாந்தன் விஷயத்துல மனசு தொட்ட ஒரு செய்தி என்னன்னா, இந்த நிகழ்ச்சி நடந்த போது, ஸ்ரீபெரும்புதூர் நிகழ்ச்சி நடந்து இவங்கெல்லாம் கைது செய்யப்பட்ட போது, இந்த 26 பேருக்கும் யாருமே வழக்கு நடத்தல. வழக்கு நடத்துவதற்கு எந்த அமைப்பும் முன்வரல. எல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் தண்டனை உறுதியான பிறகுதான் தலையிட ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் தலையிடல. அந்த நேரத்துல சில வழக்கறிஞர்கள் அவர்களா போய், நம்ம மறைந்த தடா சந்திரசேகர் போன்றவர்கள், துரைசாமி போன்றவர்கள், நாங்க உங்களுக்கு வழக்கு நடத்துறோம்னு ஒவ்வொருத்தரையா போய் கேட்டாங்க. அப்ப சாந்தன் மட்டும்தான், நான் வழக்கு நடத்துவதாக இருந்தால் எங்கள் தலைமை எனக்கு உத்தரவிட்டால் தான் நடத்துவேன், இல்லைன்னா என்ன பண்ணாலும் நான் வழக்கு நடத்த மாட்டேன்னு சொல்லி அவர் வழக்கு நடத்தவே மறுத்தவர். அவர் சாந்தன், அவரை நாங்க சின்ன சாந்தன் குறிப்பிடுவோம். இன்னொரு சாந்தன் இருந்தார், பெரிய சாந்தன் ஒருத்தர் இருந்தார்.
அவர் குப்பி கடிச்சு செத்து போயிட்டார் திருச்சியில. அதனாலதான் இவர் சின்ன சாந்தன். அவர் சாகாம இருந்திருந்தா அவர் இந்த வழக்குல வந்திருப்பார். இந்த சாந்தனுடைய நிலையை தான் ஒரு இளைஞனாக சிறுவனாக வந்தவர். அதற்கு பிறகு இவ்வளவு காலம் இருந்தாரு. தூக்கு தண்டனைக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துச்சு. வயது முதிர்ந்து ஆன்மீகத்துல பற்று கொண்டு தாடி வளர்த்து கொண்டு ஒரு முதிர்ந்து, நான் பல முறை சிறைக்கு அறிவை பார்க்கறதுக்கெல்லாம் போயிருக்கிறேன். சாந்தனை நீங்க பார்த்திருக்கிறீர்களா? ஒரு நல்ல ஒரு இலக்கியவாதி அப்படின்னு சொல்றார்களே நீங்க. நல்ல எழுத்தாளர், நிறைய எழுதியிருக்காரு. அவர் எழுத்துக்கெல்லாம் கூட எனக்கு அனுப்பி இருக்கிறார். ஆனா சிறையில போகும்போது உரையாடுறதுல எந்த ஆர்வமும் காட்ட மாட்டார். என்ன சொல்லுவாரு அறிவோ மற்றவங்க, இந்த பாருங்கண்ணே இந்த இவர் தான் சாந்தன் என்று சொல்வார். அவ்வளவுதான் தெரியும் நமக்கு. இப்ப அண்மையில கூட ராபர்ட் பயஸ்லாம் என்னோட பேசினாங்க, அவங்க வழக்கு மற்ற. ஆனா இவர் என்கிட்ட என்னைக்கும் பேசினதில்லை. 3 நாள் முன்னால அறிவு என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, சாந்தனுக்கு சிறுநீரகம் பாதிக்கப்பட்டுடுச்சு. ஏன்னா வேற ஒரு நோயாளி பற்றி பேசும்போது சொன்னேன், ரொம்ப ஆபத்தான நிலையில இருக்கிறாப்ல, ஆனா அதை உணராம இருக்கிறாப்லன்னு சொன்னேன். சாந்தன் தன் உடல்நிலையில ஏற்பட்டிருக்கிற ஆபத்து. இது 3 நாள் முன்னால நடந்த உரையாடல் எனக்கும் அறிவுக்கு இடையில. அப்புறம்தான் இன்னைக்கு திடீர்னு செய்தி வருது. நள்ளிரவுல ஒரு 12 மணிக்கு மேலதான் அந்த இறப்பு நேரிட்டு இருக்கு. காலையில எழுந்தோடனே இவரை விமானத்தில் ஏற்றி இலங்கைக்கு அனுப்புறதா இருக்காங்க. அந்த கடைசியா வந்த படங்கள் கூட இருக்கு. ஆனா அந்த வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. அதாவது தாயார் அங்க சில இவருக்காக சில உணவுப் பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சுட்டு காத்திருக்கிறதாவும் கொடுத்து விட்டதாகவும் அவருடைய தம்பியார் கூட, அதாவது தம்பி மதிசுதா அவர் கூட பக்கத்துல பதிவிட்டு இருக்கிறார். ஆமா, அதை கூட பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்போ சாந்தன் ஒரு விஷயத்த அவர் எழுதி இருக்கிறார். அதை நான் அந்த படிக்கிறேன். அது சம்பந்தமா உங்களுடைய உணர்வு எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. அதாவது, அரசே வன்சவிதான் நின்சவி, விடுதலைக்கு ஏங்கி யாம் பாடும் பாடல் உன்னை எட்டவில்லையா, எப்படி எட்டும், சாளரங்களை தகரத்தினால் அடைத்து விட்டாயல்லவா, நடமாடவல்லவா விட்டிருக்கிறாய், இல்லை இல்லை உயிர் வாழ அனுமதித்திருக்கிறாய். இது சிறப்பு முகாம் தொகுப்பிலிருந்து அப்படின்னு சொல்லி, அவருடைய கவிதை தொகுப்பிலிருந்து சொல்லி இப்போ இணையதளங்கள்ல பார்க்கக்கூடியதா இருக்கு. இந்த கவிதைகளுக்கு பின்னில் இருக்கிற மிக ஆழமான, மிகவும் வலி மிகுந்த அந்த வரிகளின், அரசினுடைய அந்த கேளா மௌனமும், இத பத்தி எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் ஒரு நீண்ட சிறை அறிவு பெற்றவன். சிறையில இருந்தோம் 15 ஆண்டு தான். ஆனா இவங்க எல்லாம் என்ன போல இன்னொரு மடங்கு 2 மடங்கு சிறையில் இருந்திருக்கிறாங்க. அந்த சிறையில் இருந்து ஆஸ்கார் வைல்டு எழுதிய கவிதைகள் ரொம்ப புகழ்பெற்ற கவிதைகள். இந்த சிறைக்குள் எப்படி நேரம் நகருகிறதுங்கிறத பத்தி எல்லாம் அவர் எழுதியிருப்பார். அந்த ஆஸ்கார் வைல்டு கவிதைகளோடு ஒப்பிடக்கூடிய கவிதைகள் தான் சாந்தனுடைய கவிதைகள். நிலைத்து அவருடைய புகழ் நிலைக்க போவது அந்த கவிதைகள்ல தான். ஒரு நேரடியா சிறையில் இருந்து சிறையை அனுபவித்து அதை கவிதைகளாக வடித்திருக்கிற அந்த கவிதைகள் ஒரு சிறந்த சிறை இலக்கியம். அதற்கு மேல ஒரு ஈழத்தமிழன் தமிழ்நாட்டில் பட்ட துயரத்தினுடைய அடையாளம். இப்ப நம்ம சொல்றோம் இந்திய அரசு இப்படி செஞ்சிச்சு, தமிழக அரசு என்ன செஞ்சிச்சு? தமிழக அரசினுடைய செய்கை அப்படிங்கிறது இதுல எந்த இடத்துல எப்படி கேள்விக்குறியா நிக்குது? இது ஒரு கேள்விதானே? நிச்சயமா. ஆமா, நிச்சயமா கேள்வி. ஏன்னா தமிழக அரசு கையில தான் அந்த அதிகாரம் இருந்துச்சு. அந்த முகாம் கதவுகளின் பூட்டு சாவி யார்கிட்ட இருந்துச்சுன்னா இந்திய அரசு கிட்ட இல்ல, தமிழக அரசு கிட்ட தான் இருந்துச்சு. இந்திய அரசு ஒரு அதிகாரியை இங்க நியமிச்சிருக்கிறான். அயல் நாட்டு குடிமக்கள் இங்க இருந்தாங்கன்னா அவங்களை கண்காணிக்கிறதுக்கான ஒரு அதிகாரி. இதுக்கும் 30 வருஷம் ஜெயில இருந்துட்டு விடுதலை வர்றவனுக்கு என்னங்க தொடர்பு இருக்கு? அந்த அதிகாரி சொல்றான் இவங்களை விடாதேன்னு சொல்றான். அவனுக்கு அந்த அதிகாரமே இல்ல, உத்தரவு போடுகிற அதிகாரமே இல்ல. ஆனா மாநில அரசு அந்த உத்தரவை தாங்கி கொண்டு இவங்களை விடுதலை செய்ய மறுத்து. இதான் உண்மை. அவன் சொல்றான், எனவே நாங்க விடல. உங்களுக்கு எங்க சொந்த புத்தி போச்சு? உங்களுக்கு எங்க சுயாட்சி கிடையாதா? நீங்க விட்டுருக்கணும். முகாமை திறந்து இந்த மாதிரி என் முடிவு. ஏன்னா முகாம் அமைத்ததே மாநில அரசு தானே. அது எந்த சட்டத்தின்படி? ஃபாரினர்ஸ் ஆக்ட் படி, அயல்நாட்டவர் சட்டம். அயல்நாட்டவர் சட்டம் எப்ப இயற்றப்பட்டுச்சு? பிரித்தானிய ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்டுச்சு. ஒரு காலனி ஆதிக்க சட்டத்தை பயன்படுத்தி கொண்டு எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் நீங்க சிறையில் அடைச்சு வைக்கிறீங்க. அந்த முகாமில் இருக்கிறவங்கள ஒரு சிலர் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டவர்கள், ஒரு சிலர் தண்டனை கழிச்சிருந்தா அந்த கழிச்சு முடிச்சிருப்பாங்க, ஒரு சிலர் விசாரணையில் இருக்கிறவங்க. இவங்களை எல்லாரையும் கொண்டு போய் எதுக்கு முகாமில் அடைக்கிறீங்க? நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டவர்கள் நீங்க எப்படி முகாமில் அடைச்சு வைப்பீங்க?
மனித உரிமைகளுக்கே விரோதமானது. ஒரு குற்றம் செய்தவன் பெரிய குற்றம் செய்தா கூட, கொடிய குற்றம் செய்தால் கூட அவனுக்கு பிணை விடுதலைன்னு ஒண்ணு இருக்கு. இவங்களுக்கு பிணை விடுதலை கிடையாது, தண்டனை கழிவு கிடையாது. எத்தனை காலம் சிறையில் இருந்தாலும் விடுதலை ஆவோம் என்பதற்கு உறுதி கிடையாது. இப்ப ஆயுள் தண்டனையில கூட, இப்ப சாந்தன் ஆயுள் தண்டனையில இருந்தார், அதுக்கு ஒரு அறிவுரை கழகம் இருக்கு, விடுதலை பற்றிய பரிசீலனை இருக்கு, எப்படி நடந்துகிட்டாங்கன்னு சொல்லி ஆய்வு செய்து பரிந்துரை வழங்கலாம். ஆனா எதுவுமே இல்லை இந்த முகாம்ல. பிடிச்சு போட்டா அவ்வளவுதான். அப்ப யார் செய்யணும்? மாநில அரசு தான் செஞ்சது. மாநில அரசு செய்ய தவறியது ரொம்ப மோசமான செயல். மாநில அரசு உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த துயரம் நேரிட்டு இருக்காது. உச்ச நீதிமன்ற உத்தரவை காட்ட வேண்டியதானேங்க. உச்ச நீதிமன்றம் விடுதலை பண்ணிடுச்சு, நான் அடைச்சு வைக்க மாட்டேன், இந்த நாட்டில் இருக்கிறது சரியில்லைன்னா அவன் நாட்டுக்கு போறேன்னு அனுப்பி விடுறேன். அனுப்பிவிட வேண்டியது ஏன்? அதுக்கே காலம் கடக்கும், இத்தனை ஆண்டுகளாக எவ்வளவு பெரிய துயரம் இது. நிச்சயமாக. அதாவது இந்த இடத்தில் செங்கொடியும் வந்து போகிறார். அந்த செங்கொடியினுடைய தியாகம் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த ஒரு விஷயமே வந்து பார்த்தீர்கள்னு சொன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சாந்தன் அவர்களுடைய இறப்புக்கு பின்னதாக அந்த ஈகத்துக்கு அதுக்குமே என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு இருக்கு இல்லையா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா செங்கொடியினுடைய ஈகம் என்பது இவர்களை தூக்கு தண்டனையிலிருந்து காப்பாற்ற முடியுமோ என்ற அந்த கவலை. ஒரு மனித சங்கிலியில நிக்கிறாங்க, இந்த மனித சங்கிலியில் நின்றுட்டு போய் தான் அந்த முடிவுக்கு போறாங்க. எப்படியாவது உயிரை காப்பாற்றணும். முத்துக்குமாருடைய ஈகத்திற்கு நிகரான ஒரு தியாகம் செங்கொடியுடைய தியாகம். முத்துக்குமார் போரை நிறுத்துவதற்காக தன்னை எரித்துக் கொண்டான். செங்கொடி இவர்கள் தூக்கிலிடப்படுவதை நிறுத்துவதற்காக தன்னை எரித்துக் கொண்டான். ஒரு தமிழகத்தில் நிலவிய ஒரு எழுச்சியினுடைய ஒரு அடையாளம். அந்த எழுச்சியினுடைய அடையாளம் தான் உயர் நீதிமன்றத்தை தண்டனை நிறுத்தி வைக்க செய்திருச்சு. பின்னால நம்ம விடுதலை அவர்களை தண்டனை குறைப்பை சாதித்து பிறகு விடுதலைக்காக வாதிட்டோம். சட்டப்படி அவர்களை விடுதலை செய்வதை தவிர வேறு வழி இல்லை என்ற நிலையை மாநில அரசினுடைய தீர்மானம் உருவாக்கியது. இதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஆனா விடுதலை செய்த பிறகு இதான் மிகப்பெரிய கொடுமை. உச்ச நீதிமன்றம் விடுதலை செய்த பிறகு ஒரு அற்பத்தனமான ஒரு ஆணையை பயன்படுத்தி கொண்டு, ஒரு காலனி ஆதிக்க கால சட்டத்தை பயன்படுத்தி ஒரு சிறப்பு முகாம்ல கொண்டு போய், சிறை முகாம் தான் சிறப்பு முகாம்ங்கிறத விட சிறை முகாம், சித்திரவதை முகாம். அது உண்மையில திருச்சி சிறையினுடைய ஒரு பகுதி தான், வேற எங்கேயோ இல்லை. அங்க அடைச்சி வச்சிருந்து இப்படி செஞ்சுட்டாங்க. பலமுறை அவர்கள் பட்டினி போராட்டங்கள் நடத்தினாங்க. அரசுக்கு பலமுறை விண்ணப்பம் கொடுக்கப்பட்டது. எல்லாவற்றையும் மீறி செஞ்சாங்க. உண்மையில என்ன நடக்குது தெரியுங்களா? அந்த சிறை முகாம்ல யாரை வைக்கிறது இல்லைன்னெல்லாம் ஒரு மாநில அரசு, அதனுடைய அமைச்சரவை, அதனுடைய அமைச்சர்கள், அரசியல் தலைமை முடிவெடுப்பதற்கு பதில் கேடு கெட்ட கியூ பிரான்ச் போலீஸ் முடிவெடு. கியூ பிரான்ச் போலீஸுக்கு யார் உத்தரவு போடுற தெரியுங்களா? இலங்கையினுடைய உளவுத்துறை. இலங்கையின் உளவுத்துறையும் தமிழ்நாட்டுடைய கியூ பிரான்ச்சும் நெருக்கமான தொடர்பு வச்சிருக்கிறாங்க. யார முகாம்ல இருந்து விடலாம், விடக்கூடாது, யார முகாம்ல அடைச்சிருக்கிறோம், எல்லா தகவலையும் இந்த மாநில அரசுடைய கியூ பிரான்ச் போலீஸும் இலங்கையினுடைய உளவுத்துறையும் ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்றாங்க. இது வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு நிலை தமிழ்நாட்டில். தமிழ்நாடு அரசு இதற்காக வெட்கப்படும். நிச்சயமா. இந்த இடத்துல இப்போ மீதமாக இருக்கிற ஜெயக்குமார், திரு முருகன், ராபர்ட் பைஸ், இவர்கள்ல கூட நம்ம சில செய்திகள்ல பார்க்கிறோம். ஜெயக்குமாரினுடைய பேச்சு அப்படிங்கிறதே பெருசா எதுவுமே தெரியல. உண்மையாகவே இவர்கள் பத்திய செய்தி, அவர் பத்திய செய்தி என்ன இருக்கு? ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இல்ல, நம்மை பொறுத்த வரைக்கும் இரவு சாந்தன் இறந்திருந்தா விடியறதுக்குள்ள மிச்ச பேரை அரசு விடுதலை பண்ணிருக்கணும். அதுதான் செயல்படுகிற அரசினுடைய அடையாளம். இன்னமும் பரிசீலனை பண்ணிக்கிட்டு ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்? உச்ச நீதிமன்றம் விடுவிக்க சொல்லிடுச்சு. வேற எந்த உத்தரவும் தனியா உங்களுக்கு தேவையில்லை. இப்ப போட்டிருக்கிற வழக்கெல்லாம் இவங்க போட்டிருக்கிற வழக்கு தான். அதனால வேண்டி விடுதலை பண்ணியிருக்கணும். அந்த முகாமை மூடி இருக்கணும். இதை உடனடியாக அரசு செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஜெயக்குமார் அவரு அமைதியா இருக்கிறாரு என்பதனால் இந்த உணர்வுகள் எல்லாம் அவருக்கும் உள்ளது தானே. அவரும் சிறையில் இருந்தவர் தானே. அதனால வேண்டி இதை வித்தியாசம் பார்க்கவே வேண்டாம். தமிழ்நாட்டு மக்கள் வேற ஒரு காரணமுமே இல்லை, இவங்க ஈழத்துக்காரங்க, இவங்களை அயல்நாட்டு குடிகள் என்பதற்காக அடைச்சி வச்சிருக்காங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கே வெட்கப்பட வேண்டிய ஒரு செய்தி இல்லையா இது? தமிழ்நாட்டுல ஈழத்தமிழரா பிறந்தது ஒரு குற்றமா அப்படின்னு ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுது இல்லையா? நிச்சயமா எழுது, நிச்சயமா எழுது, நிச்சயமா எழுது.
இப்போ வந்து என்ன செய்யறாங்க? இவர்கள் மீதமாக இருப்பவர்களினுடைய நிலை எப்படி இருக்கும்? இவர்களினுடைய விடுதலைக்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டு அரசு இதை எப்படி எடுத்து நகர்த்தும்னு சொல்லி உங்களுடைய பார்வையில் நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி நகர்த்த வேண்டும் என்றால் இவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். இப்ப சாந்தன் விஷயத்திலே என்ன சொல்றாங்கன்னா, புறப்பட்டாச்சு, விமான நிலையத்திற்கு போய் அனுப்பி வைக்க வேண்டியதான் மிச்சம். அந்த நேரத்துல சில ஆவணங்கள் குறைஞ்சிச்சான். ஆவணங்களை தேட போய் தான் தாமதமானுச்சான். இப்படி சொல்றது என்ன இது? இது என்ன சிவப்பு நாடா முறை? என்ன ஆவணங்கள்? அது மனுஷனே இருக்கிறான். என்கிட்ட சில பேர் கேட்கும்போது சொல்லுவாங்க, நீங்க பர்த் சர்டிபிகேட் கொடுங்க. என் பிறந்து தானே அவன் முன்னால நிக்கிறேன், நீ என்ன பர்த் சர்டிபிகேட்? நான் பிறந்ததை நான் நிரூபிக்கணுமா உனக்கு? பிறக்காம எப்படி இந்த உலகத்துக்கு வந்த அவதாரமா? அதெல்லாம் கிடையாது. அதனால இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா செஞ்சிருக்கணும். அதிகார வர்க்கத்தினுடைய இந்த இடத்துலதான் மெத்தன போக்குன்னு வேணா சொல்லலாம். அரசுகளுடைய மெத்தன போக்கு, அதிகாரிகளுடைய மெத்தன போக்குங்கிறது உரிய நேரத்துல செய்ய தவறிட்டாங்க பாரு. இப்பயாவது சொல்றோம், மிச்ச பேருக்காவது உரிய நேரத்துல செய். அவர்களை உயிரோடு பார்க்கணும். அவங்க உறவினர்கள், குடும்பத்தினர், மக்கள் பார்க்கணும். முருகன் நான் லண்டனுக்கு அனுப்புங்கன்னு கேட்கிறாரு. அனுப்புங்க, உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு? பிரிட்டன் தானே விசா கொடுக்கணும். அங்க இருக்கிற பொண்ணை போய் பார்க்கட்டும். அந்த பொண்ணை சிறையில பார்க்க விடாம அன்னைக்கு தடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நம்ம நீதிபதி சந்துரு தான் தீர்ப்பு கொடுத்தார். அவங்களை அனுமதிக்கணும், பார்க்க அனுமதிக்கணும். லண்டன்ல இருந்து அந்த பொண்ணு அரித்ரான்னு நினைக்கிறேன், பார்த்துட்டு போனுச்சு. அது மாதிரி அவங்க மனைவி வெளியில இருக்கிறாங்க. இது பாருங்க, நளினி இந்திய குடிமகள் வெளியே இருக்கிறாங்க. இவரு இலங்கை. அப்ப இலங்கை குடிமகன் இந்திய குடிமகனோட கல்யாணமே பண்ணிக்க கூடாதா? கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவருக்கு சிறையா? எப்படி விசித்திரமான ஒரு நிலைமை. யாருங்க எங்க போய் சொல்றது, எங்க போய் முட்டி அழுவதுன்னு கேட்கிற மாதிரி. இப்பயாவது அரசு விழித்து கொண்டு செயல்படும். வேற சாக்கு போக்கு சொல்லாமல் இவர்கள் அனைவரையும் விடுதலை செய்யணும். எங்க போக விரும்புறாங்களோ அங்க அனுப்புங்க. ஒண்ணுமே எங்கேயுமே போகிறதுக்கு இடம் இல்லைன்னா தமிழ்நாட்டுல நாங்கெல்லாம் சேர்ந்து அவங்கள பாதுகாத்தோம். அதுல ஒன்றும் ஒரு பெரிய ஒரு சுமை இல்லை. எங்க குடும்பத்துல நாங்க இணைத்து போடுறோம். எந்த குடும்பத்து அது மாதிரி 100 குடும்பங்களாவது கிடைக்கும். இல்லையா, நீங்கள் அந்த முகாமையே மூடிடுங்க. எங்க போறாங்கன்னு நம்ம முகாம்ல யாருமே இருக்கக்கூடாது. முகாம் தேவையற்ற. சிறப்பு முகாம் ஏற்பட்ட சூழல் என்னன்னு அரசுக்கு தெரியும்ல. எதுக்காக சிறப்பு முகாம் அமைக்கப்பட்டுச்சு? அப்ப என்ன காரணம் சொன்னாங்க? போராளிகளுக்குள்ள மோதல் இருக்கு, இங்க வந்தாங்கன்னா அவங்கவுங்களுக்கு தனித்தனி முகாம் தேவைப்படுது. இதை சொல்லிதான் அன்னைக்கு கலைஞர் ஆட்சியில் அமைக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு எங்க போராளி இருக்கு, எங்க போராளிகளுக்குள்ள மோதல் இருக்கு, இலங்கையில எங்க போர் நடந்துகிட்டு இருக்கு, எதுவுமே இல்லாத போது ஒரு தொடங்கிட்ட பிறகு அதை தொடர்ந்துகிட்டே போனா என்ன அர்த்தம்? முடிக்கணும். இந்த எதையோ வாழை பிடிச்ச மாதிரி நடந்துகிட்டே போகக்கூடாது. சாந்தனின் இறப்போடாவது சிறப்பு முகாம்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்குமா தமிழக அரசு அப்படிங்கிறத நாங்க பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நேரத்தில் காத்திரமான சில விஷயங்களை பேச வேண்டியிருந்தது. அந்த விஷயங்களை நம்ம பேசியிருக்கிறோம். இந்த நேரத்தை கொடுத்த உங்களுக்கும் இந்த நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றி. தம்பி சாந்தனுக்கு நான் சார்ந்த தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் சார்பில் செவ்வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மனித உரிமைகளுக்கான போராட்டம் எல்லா தளங்களிலும் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டியது. அதை தொடர்ந்து நடத்துவதற்கு சாந்தன் பெயரால் உறுதியேற்கிறோம். நன்றி, வணக்கம். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.